திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே புற்றுநோயினுடைய தாக்குதல், மரணங்கள் அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது. இதை குறித்த செய்தியை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு இந்த நோயின் கொடூரத்தை அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். உலக அளவிலே புற்றுநோயினுடைய பாதிப்பானது தற்போது ஆண்டுக்கு 2.6 கோடியாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த 25 ஆண்டுகளில் இந்த பாதிப்பு இரட்டிப்பாகலாம் என்று சொல்லி உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கிறது. ஏனென்றால் தற்போது எடுத்திருக்கிற கணக்கெடுப்பின்படி வருகிற 2050ஆம் ஆண்டிற்குள்ளாக சுமார் 3.5 கோடி மக்கள் புற்றுநோயினால் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நோயின் கொடூரம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட்டு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சுகமடையவும், இந்த கொடூர நோய் தேசங்களில் அதிகரிக்காமல் இருக்க, அதனால் உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். உலக சுகாதார அமைப்பின் கூற்றின்படி தற்போது இந்த ஜூலை மாதத்திலே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜூலை மாத 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த உலக புற்றுநோயை குறித்ததான தகவல் அறிக்கை வெளியீடு இதை குறித்த செய்தியை மிக ஆணித்தனமாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இந்த பாதிப்பு இரட்டிப்பாகலாம் என்று கூறப்படுகிறது. உலக அளவில் தினமும் 26,000 பேர் புற்றுநோயினால் உயிரிழக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு நோய், அதுவும் இதனுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது, உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்கா தேசத்தில் கூட 2026ஆம் ஆண்டிலே சுமார் 21.1 லட்சம் பேர் இந்த நோயினால் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இந்த ஆண்டில் 6.26 லட்சம் பேர் இந்த புற்றுநோயினால் உயிரிழக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே உலக தேசங்களை, ஜனங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொடிய நோயினுடைய தாக்கம் குறைக்கப்படணும். கர்த்தர் மனமிரங்கணும். உயிரிழப்புகளை உலக அளவில் இதய நோய்க்கு அடுத்தபடியாக இந்த புற்றுநோய் உண்டு பண்ணுகிறது என்று ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உலக அளவில் அதிகப்படியான உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிற இந்த நோயின் தாக்கம் குறைக்கப்பட்டு ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகளாவிய நிலையிலே ஆண்டவரே மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் பாதிப்புகளையும் உண்டு பண்ணுகிற இந்த புற்றுநோயின் தாக்கத்திலிருந்து என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நோயிலிருந்து சுகமடையணும் அப்பா. ஆண்டவரே, உலக அளவிலே அதிகப்படியான மக்கள் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகப்படியான உயிரிழப்புகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் 26,000 பேர் புற்றுநோயினால் மரணிக்கிறார்கள் என்பது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் அப்பா. ஆண்டவரே, மனமிறங்கி இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு, தேசங்களை விட்டு அகன்று போக ஜெபிக்கிறோம். இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் உடைய தழும்புகளால் சுகமடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவர் இந்த கொடூர நோய் அகன்று போக ஜெபிக்கிறோம். தேசங்களை விட்டு அகன்று போக ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.